பண்ணுவாங்க கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. ஒரு தடவை கல்யாணம் பண்ணுறீங்க, ஓகே, அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார். ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லை. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லை. துண்டுனா ரத்தம் வரும், அது சாணியை கரைச்சி தொளிக்குது. எங்கே இது நான் பார்த்தது இல்லை. இதுங்க கேட்கறதெல்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் கேட்குதுங்க சார். நீ கஷ்டப்படுமா? சந்தோஷம். கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆயிருக்காது, ஏதாச்சும் விசேஷம் உண்டா கேட்டு நம்மள குத்தியே அவங்க வந்து நம்மள நோகடிச்சிருவாங்க. ஆரோக்கியமான பெண்ணுனா கருத்தரிக்கணுங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்றீங்க. இப்ப ஆரோக்கியமான பையன் அவன் ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன். எந்த பெண்ணு கேட்டு? நான் வந்து ஒரு எஸ்சி, ஓகேங்களா, பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஓகேயா? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? பகிரமா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு. கிராமத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் ஒரு பக்கம், அவங்களுக்கு ஆண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. ஓகே, பல காரணங்கள் இருக்கலாம். ஓகே, சூழல் இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல மாமியாரவே இருக்கலாம். ஏன் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்க நீங்க விரும்பல? நல்ல கொஸ்டின். நான் கிராமத்து பொண்ணு, அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதுனால நகரத்து பையன் நல்ல பையன். அதாவது நகரத்து பையன் வேணுமா, நகரம் வேணுமா உங்களுக்கு? நகரமும் வேணும், நகரத்து பையனும் வேணும். எனக்கு என்ன அப்படின்னா, நான் நகரத்துல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா அந்த பையனும் என்னோட பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்துலனா அவங்க அம்மாவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. வந்து 23, எனக்கு பார்க்குற எல்லாருமே 28, 29, 30 அதுக்கு மேலே ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான். என்ன ஏஜ் இருந்தா, எந்த ஏஜ்ல மாப்பிள்ள இருந்தா நல்லது உங்களுக்கு? 26, 27 இருந்தா எனக்கு ஓகே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, ஒரு 29 எனக்கு வேணும். 29, 30% எனக்கு வேணும். யூஜி பிஜிலாம் முடிச்சு ஒரு டிஎல் ஆகிறப்ப 32 வயசாயிரும். சிட்டில வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சார். என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? வயசு எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? லுக்க தான் மெயின்டைன் பண்ணலாம். ச்சே, ஓப்பனிங் சீன்லயே அவமானமா மெயின்டைன் பண்ணுவாங்க சார். ஆனா கிராமத்துல வந்து லுக்கு தான் மேட்டரா, வயசு மேட்டரா? எனக்கு அது புரியணும். ரெண்டுமே தான் சார். உன் பொண்ணு மட்டும் என்ன பெரிய ரதியா? இப்படி ஆத்தாலும் மகளும் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப 2 பொண்களும் ஔவையாராக வேண்டிதான். எல்லாத்துக்குமே வயல் இருக்கும். என்னால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது. நானு, எங்க அம்மா, எங்க அக்கா எல்லாருமே வெயில்ல வேலை செஞ்சிருக்கோம். பெரிய மைசூர் மகாராஜா பாத்தா யூனிட் ராணி தயானா அவளுக்கு லண்டன்ல தான் மாப்பிள்ளை பாப்பேல. சென்னையில வெயில் அடிக்குமா? இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க. சென்னையில வெயில் அடிச்சாலும் நான் ஒரு பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணுவேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன். ஏற்காடு, ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும். சார் ஊட்டிலயும் வயல் இருக்கு சார். தேயிலை. அதாவது கிராமத்து வேலைகள் பார்க்க விருப்பம் இல்லை. ரைட், புரியுது. பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க. ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வரக்கூடாது. வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார். இப்ப நகரத்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்ப நகரத்து பையன் என்ன பண்ணுவாப்லவா, எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிம்பாப்லையா? சார் மோஸ்ட்லி அப்படிதானே சார். யாருமா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி விடுறா? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீங்க ஒரு தடவை கல்யாணம் பண்றீங்க, ஓகே, அவர் தன்னுடைய பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? நான்
அக்செப்ட் பண்ணிப்பேன் சார் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார் இங்க வா ஐயா ராடுகாரப்பே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்ல பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்ல சார் இவனது ஒரு கேவலமான குடும்பம் எவ்வளவு இது நியாயமா நீ பாட்டுக்கு புரோக்கர் கூட ஓடி போயிட்டியே நீ பேதியில தான் போவ இந்த பொண்ணு சொல்றது பொய் உண்மை இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க ஒரு ஓட்டு விழுகலையே வேற ஊருக்குள்ளேயே இருந்துருவோமோன்னு பயம் இன்னொன்னு அவங்க வந்து பொண்ணுங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு நிறைய பயப்படுவாங்க யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு வந்து முக்கியமா மாமியாரால நம்ம வந்து பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பயமா இருக்கு ஏமா நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்குவம் அடையலாமா குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் ரெடியா இருப்பீங்க யாராருக்கு என்னென்ன பதில் சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம் குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு நான் ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன் ஃபாரினுக்கு வேலைக்கு போற பசங்க அங்க இருந்தே ஒரு பொண்ணைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் சுண்டுனா ரத்தம் வரும் அது சாணியை கரைச்சி தொளிக்குது எங்க இது நான் பார்த்தது இல்ல நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது இப்ப அந்த பொண்ணுக்கு மோமோஸ் வேணும் மாமியாரே கூட சேர்த்துக்கலாம் அத்தை நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் நீங்க வந்து எனக்கு வந்து கம்மஞ்சோறு ஆக்கி கொடுங்க நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் கிராமத்து வெரைட்டிஸை நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க நகரத்து வெரைட்டிஸை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன் அணுகுமுறையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே ஏன் சார் இப்ப பையன் வெல் செட்டில்டா இருக்கணும்ங்கறாங்க ஒரு பையன் டிகிரி முடிக்கவே 23 வயசு ஆயிடுது ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலைக்கு போனாலே ஸ்டார்டிங் 25000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க இதுங்க கேக்குறதெல்லாம் 50000 1 லட்சம் சம்பளம் கேக்குதுங்க சார் பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க கிளவிய போட்டு தள்ளிடுறேன் எனக்கு போதும்மா எனக்கு 50000 சம்பளம் எனக்கு போதும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்க சமாளிச்சுப்போம் கூழு குடிக்க வேணா வர்றேன் குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படியே அதுல ஒண்ணும் இல்ல நீங்க கேக்குற டிமாண்ட மீட் அவுட் பண்றதுனால எனக்கு 29 வயசு மினிமம் ஆயிரும் அப்புறம் 29 வயசு அந்த தகுதியும் வேணுங்கிறீங்க வயசும் வேணுங்கிறீங்க எப்படி பண்ண முடியும் எப்படின்னா நாங்க மேனேஜ் பண்ணிப்போம் நாங்க சம்பளமா வயசா நீங்க எதை காம்ப்ரமைஸ் பண்ண ரெடி எனக்கு ஏஜ் முக்கியம் ஆமா அந்த அம்மா கிளியோ பண்றா அந்த பொண்ணுக்கு அந்த வயசு வந்து ஒரு மிதா தெரியும் சார் எப்படி அந்த குடும்பத்தை அந்த நகரத்துல நடத்த போறா அப்படிங்கறதா சார் இருக்கு அந்த பாயிண்டேவும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா சொன்னா கேவலமாயிடுவேன் அவங்க கஷ்டத்தை இஷ்டப்பட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க சார் அப்படிங்கும் போது நாங்க வழி விட்டுறோம் சார் நீ கஷ்டப்படுமா செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்ன வாங்கி செருப்புடி வாங்குற நிலம் வரும்போது வரும் நாங்க வந்து தங்கமா மாசம் 50000 60000 சம்பாதிக்கிற நல்ல திடமான ஆரோக்கியமான பசங்களை கிராமத்துல வச்சிருக்கோம் சார் ஸ்ட்ராங் ஹேண்ட் 1+1 ஹேண்ட் see the power 30 தொடுகிற அந்த ஏஜ்ல இருக்காங்களா 29 30 29 வயசானவங்கன்னு யாருக்கெல்லாம் மனசுல ஒரு மாதிரி எனக்கு அந்த எண்ணம் இருக்கு இல்ல 29 30 எனக்கு வயசானவங்க மாதிரி ஃபீல் ஆகலைங்கிறவங்க கை தூக்குங்க ஓகே வேற அப்பாடா வந்து பிரசவம் அப்படின்னு ஒன்னு வருது அப்படின்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் சார் குழந்தைய பத்தி கையில கொடுத்துட்டா பச்சை உடம்புக்காரின்னு அப்படி பாத்துப்பாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆயிருக்காது ஏதாச்சும் விசேஷம் உண்டா கேட்டு நம்மள குத்தியே அவங்க வந்து நம்மள நோகடிச்சிருவாங்க அந்த புரோக்கர்மா ஏமாத்திட்டா பழி வாங்கிட்டாடா 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா ஆரோக்கியமான பெண் அப்படின்ற போது விசேஷம் வேற கேட்க ஆரோக்கியமான பெண்ணுனா கருத்தரிக்கணுங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்றீங்க இப்ப ஆரோக்கியமான பையன் என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மானமங்கப்படுத்திட்டானுங்க இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க கொடுக்க மாட்டேன் என் பையன் குவாலிஃபைடா தான் இருக்கான் ஆரோக்கியமானவனாகத்தான் இருக்கிறான் குறைந்து கொண்டு இருந்தால் அது உன்னிடம் தான் இருக்கும் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வரீங்க அடுத்த வேர்டு இருக்குல்ல குழந்தை பெத்துக்கலனாவே ஆரோக்கியம் இல்லாத பெண்ணுங்கிற மாதிரி ஒரு லைன் அறியாமலே வருது ஒவ்வொன்னா நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன் உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேட்கல இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் எந்த பொண்ணு கேட்டது இந்த கேள்வி அந்த பொண்ணு தானா ஓப்பனா என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி ஓகேங்களா அந்த எஸ்சிலையுமே 3 பிரிவினர் இருக்கு அதுல இன்னும் எஸ்டி எஸ்சிஏனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க இப்ப அந்த பொண்ணு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஓகேயா இரியா யோசிக்க அப்படியா இப்ப யோசி ஓகே சார் இல்ல முதல்ல இந்த ஸ்பீடு இப்ப இல்லையேன்னு கேக்குறேன் வீட்டுக்காரர் கேட்கணும் சார்
என்ன முதல்ல மட்டும் வீட்டுக்கார கேட்கல பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இடத்த சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேட்கறேன் ஜாதி இல்ல சார். எல்லாம் போய் கேட்டுவாங்க. யார் அது? சீரியஸா பேசிக்கிட்டு மேடம் சிரிப்பு இல்ல இது சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்ல. இது என்ன மனப்போக்கு? இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல ஒரு படித்த நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா? எப்படி வருவா? இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ வேணப்பா வேணப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. சரி, இவங்களோட ரியாக்ஷனுக்கு உங்க பதில் என்ன? அது அவங்களோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இதில் எனக்கு எந்த ஹர்ட் அது இது நாங்கள் எப்போவுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஒன்று. இது எனக்கு புதுசு கிடையாது. நான் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோமோன்னு வருத்தப்படுறோம் சார். பகிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு. குணங்களில் பெருசாக மாற்றம் இல்லை. சிட்டிலையும் மாடர்னாகவும் இருக்கான், கன்சர்வேட்டிவாகவும் இருக்கான். கிராமத்துலேயும் மாடர்னாகவும் இருக்காங்க, கன்சர்வேட்டிவாகவும் இருக்காங்க.